பொதுவாவே இங்கிலீஷ் பீப்புள் இல்லைன்னா பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே நம்ம மைண்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஞாபகம் வருவாங்க. பொதுவா எலிசபெத் டெய்லர், கிறிஸ்டியன் பேல், ஹேமா வாட்சன், டேனியல் ராட்க்ளிஃப் இவங்க எல்லாருமே நம்ம மைண்டுக்கு வருவாங்க. அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? நல்லா ஃபேரா, ஒயிட்டா, கியூட்டா இருப்பாங்கல்ல. ஆனா இங்கிலீஷ் பீப்புள் ஒயிட்டா தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. அதான் இல்ல. அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ஒயிட்டா கிடையாது. அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே பிளாக்கா தாங்க இருந்திருக்காங்க. எப்படின்னு தெரியணுமா? இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க. வெல்கம் டு தமிழா எக்ஸ்ப்ளோரேஷன். இன்னைக்கு நம்ம சிதார் மேன் அப்படின்ற ஒருத்தரை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் தாங்க அட்ரினன் டார்கெட். இவரு இங்கிலாந்துல இருக்க ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ஹிஸ்டரி டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாருங்க. ஆனா இன்னைக்கு இவரை பத்தி நம்ம பேச போறது இல்லைங்க, இவரோட தாத்தாவை பத்தி பேச போறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த தாத்தாவை பத்தி இல்லைங்க, 300 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த தாத்தாவை பத்தி நம்ம பேச போறோம். அவர் பேரு சிதார் மேன். இந்த சிதார் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா 1903ல இங்கிலாந்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு எக்ஸ்கவேஷன் நடக்குதுங்க. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா சோர்மன்செட் அப்படின்ற இடத்துல சிதார் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல யார்ஜ் கேவ், அந்த இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கிடைக்குது. அதுதான் பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கெலிட்டன் நம்ம கைக்கு கிடைக்குது. அவருதான் சிதார் மேன். இந்த ஸ்கெலிட்டன் சிதார் ஜார்ஜ் அப்படின்ற வில்லேஜ்ல கிடைச்சனால இவரோட எலும்பு கொடுக்கு சிதார் மேன் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. 1903ல இவர் எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தப்போ அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இவர் ஒரு 5.5 ஃபீட்ல இருந்திருப்பாரு. இவரோட ஏர்லி 20ஸ்லயே இவர் இறந்துட்டாரு அப்படின்றத பத்தியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவரோட சமுதாயம் அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஐசேஜ் பீரியடுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் எல்லாம் உருவாகும் போது இருந்த ஒரு மனுஷன் தாங்க இவரு. அதாவது கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மீசோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருந்த காலகட்டமும் மீசோலித்திக் பீரியடும் ஒண்ணுதாங்க. சரியா சொல்லணும்னா இப்பல இருந்து 9000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் தாங்க இவரு. இவரோட கம்யூனிட்டி எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹண்டர் கேதரர் சொசைட்டியா தாங்க இருந்திருக்காங்க. பெரும்பாலும் இவங்க நான்வெஜ் தான் எடுத்திருக்காங்க, அதாவது மீட் தான் கன்சியூம் பண்ணிருக்காங்க. 1903ல அவ்வளோ சயின்டிபிக் டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட இல்லாதனால இவரோட கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமலே இருந்துச்சுங்க. சோ அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்ப இறந்தாரு அப்படின்றது மட்டும் தாங்க சயின்டிஸ்டால சொல்ல முடிஞ்சது. 2018ல சயின்ஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் இவரோட டிஎன்ஏவை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப நடந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிதார் மேன் அப்படின்றவரு 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்துல இருந்த ஒரு மனுஷன் வெள்ளையா இல்லைங்க, கருப்பா இருந்திருக்காரு. அதாவது டார்க் ஸ்கின் டோன்ல, பிளாக் ஸ்கின் டோன்ல இருந்திருக்காரு. இவரோட ஹேர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்லா கர்லி பிளாக் ஹேரா இருந்திருக்குங்க. இவரோட கண்ணு ப்ளூ கலர்ல இருந்திருக்குங்க. நம்ப முடியல, ஒரு இங்கிலாந்துல 9000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷன் ஆமாங்க கருப்பாதான் இருந்திருக்காரு. ஏன்னா குரங்குல இருந்து தானே மனுஷன் வந்தான்னு நம்ம சொல்றோம். எல்லா குரங்குமே கருப்பா தானே இருக்கு. அப்போ முதல்ல வந்த மனுஷங்க எல்லாருமே கருப்பாதாங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போக போக அவங்களோட டயட் பேட்டர்ன் மூலியமாவும் அவங்க இருந்த அந்த என்விரான்மெண்ட் மூலியமாவும் அங்க நடந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆலையும் தாங்க ஒருத்தவங்களோட ஸ்கின் டோனும் மாறி இருக்கு. அப்போ மக்கள் எல்லாருமே ஆரம்பத்துல கருப்பாதான் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல
அட்ரினன் டார்கெட் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல, அவருக்கும் இவருக்கும் இருந்த கனெக்ஷன் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். இந்த சிதார்மேனோட டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதார்மேனை எடுத்த அந்த கேவ், அதாவது சிதார் ஜார்ஜ் அப்படின்ற வில்லேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட கேவ்ல இருந்தவர் தானே இந்த சிதார்மேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்ல எல்லா மக்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கங்க. யாருக்காவது இவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கங்க. அப்ப கிடைச்ச ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தாங்க இந்த அட்ரினன் டார்கெட்ன்றவரு. சிதார்மேன் அட்ரினன் டார்கெட்டோட மேரிட்டல் ஆன்சிஸ்டர், அதாவது அம்மா வழி சொந்தம் அப்படின்னு சொல்றாங்கங்க. நம்ப முடியல, 9000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் கருப்பா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட 300 ஜெனரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பேரன் வெள்ளையா இருந்திருக்காரு. மக்களோட வரலாற நாளுக்கு நாள் இந்த சயின்ஸ் மூலியமா நம்ம கத்துட்டு வரோம். எவ்வளவு சேஞ்சஸ், எவ்வளவு டிஃபரன்சஸ். சோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஹிஸ்டரியும் ரீரைட் பண்ணிட்டே தான் இருக்கணும். சோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வரோம். இனிமேல் எல்லா வெனஸ்டேஸ் அண்ட் சண்டேஸும் நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் ஆகும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த சிதார்மேனை பத்தி நீங்க மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது இல்ல, அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்ப்ளோரேஷன்ல சந்திக்கலாம்.